இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. ஒவ்வொரு அனுபவங்களிலும் சில இடங்களில் நம்மளுடைய நம்பிக்கைக்கு வேறு மாதிரியான, எதிர்மாறியான்னு சொல்லக்கூடாது, வேறு மாதிரியான, நாம் வெள்ளையாக தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு மதத்தினர் சிகப்பு கலரை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு மதத்தினர் பார்த்தீங்கன்னா ஊதா கலரை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வர்ணங்கள். ஆனால் சில வேளைகளில் நம்மளுடைய வெள்ளை நிறத்தை தாண்டி நமக்கு சிகப்பு கலரும் உதவி செய்யும். சில நேரத்தில் சிகப்பு கலரையும் தாண்டி நம்மளுடைய வெள்ளை நிறம் அவங்களுக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் அந்த சிகப்பு கலரே நமக்கு பாதகமாக அமையும், நம்மளுடைய வெள்ளை கலரு அவங்களுக்கு பாதகமாக கூட அமையும். இது ஆன்மீகத்துக்கும் அமானுஷத்திற்கும் சேரும். உதாரணத்திற்கு, திடீர்னு ஒரு மலாயக்காரருக்கு அவங்க உடம்புல ஒரு சீனருடைய ஆத்மாவோ இல்லை ஒரு பேய் பிசாசோ அவங்கள ஆட்டி படைக்கும். திடீர்னு ஒரு இந்து மத நம்பிக்கை உள்ளவர் கழுத்தில் ருத்ராஜை போட்டிருப்பாரு, நெத்தியில் பட்டை அடிச்சிருப்பாரு, சாமி கும்பிடுவார், தீச்சட்டி எடுப்பார், காவடி தூக்குவார். ஆனால் இவர் ஏதோ செய்ய போக, இல்லை தப்பான இடத்துல ஏதாவது நடக்க போக, இவரை ஒரு மலாயக்காரருடைய ஆத்மாவோ இல்லை ஒரு சீனருடைய ஆத்மாவோ தாக்கி இவர் ஆட்டி வைக்கிற சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கு. இப்படி யார் மேலே யார் ஆன்மாவாக ஆட்டி படைச்சாலும் இவங்க சொல்யூஷனுக்காக ஒரு மாந்திரிக முறைப்படி மருத்துவம் செய்யணுன்றதுக்காக தேடி போகிற இடம் இவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த இடமா கூட இருக்காது. அது திடீர்னு பார்த்தா ஒரு புத்தர் கோயிலாக கூட இருக்கலாம். அங்கே தான் இவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதற்கு காரணம் மதம் கிடையாது. இந்த இயற்கை பல வகையில் வசீகரிக்கப்பட்டுள்ளது. அது சரியான இடத்தில் சரியான பிரச்சனைக்கு சரியான இடத்தில் எந்த விதமான வசீகர பலனை வழங்க இருக்கின்றது அப்படின்றத நம்ம தேடணும். சில பேர் நல்லா சாமி கும்பிடுவாங்க, ஒரு இந்துவாக இருப்பாங்க, நல்லா சாமி கும்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்து முறைப்படி ஒரு பதில் கிடைக்காது. சில பேர் கிறிஸ்டினாக இருப்பாங்க, அவங்களுக்கு வீட்டில் ஏதோ அமானுஷ்ய பிரச்சனை வச்சுன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவ முறைப்படி சில பதில்கள் கிடைக்காது. ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறது கிறிஸ்தவ சார்ந்த ஒரு அமானுஷ்யமாக இருக்காது. அதை புரட்டி பார்க்கும் பொழுது அது ஏதோ சீனர்களுடைய சங்க காலத்து பிரச்சனைகள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதற்கு காரணமே முதல்ல நான் சொன்ன மாதிரி இயற்கை சார்ந்த வசீகரம். எனக்கு அறிமுகமான நண்பர், அவருடைய மாமா, இவருக்கு தெய்வ நம்பிக்கையும் கிடையாது, அமானுஷ்யங்களின் மீதும் நம்பிக்கை கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கோயிலில் சில பேருக்கு டிரான்ஸ் வந்துச்சுன்னா இவர் போயிட்டு அவங்கள கேலி கிண்டல் செய்யும் கூடிய ஒரு நபர். திடீர்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கே வர சொல்லு, நான் பார்க்குறேன், பேய்க்கே நான் பேயை அடி கொடுக்குறேன் பார்ப்போம் அப்படின்னு கிண்டல் அடித்து பேசுகிற ஒரு நபர், ஒரு பேர்வழி. இவர் ஒரு முறை தீபாவளி காலகட்டம், இந்த தீபாவளி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி மார்டல் அண்ட் இம்மார்டல்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்ந்து முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களோடு சேர்த்து ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்குவாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. தீபாவளிக்கு முதல் நாள் இல்லை அந்த திருநாள் கொண்டாடுறதுக்கு அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இடுகாட்டுக்கு சென்று இல்லை வீட்டிலேயோ குடும்பத்தோடு வாழ்ந்து இறந்தவர்களுக்கு
படையல் வைத்து உணவு வழங்குவாங்க. தீபாவளி அன்று காலையில் சூரிய உதயம் ஆகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு பசிக்குதுன்னு வாய் விட்டு கேட்க முடியாத வாயில்லாத ஜீவராசிகளுக்கு சோறு போட்டுட்டு மக்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு சரி இல்லை தங்களுக்கு தேவையான உணவை அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னே இதையெல்லாம் படைத்த இறைவனுக்கு ஒரு படையல் போடுவாங்க. அதாவது அதான் மார்டல் இம்மார்டல் ஆஃப்டர் லைஃப். இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் வேறு டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் உணவு வழங்கணுன்றது ஒரு நம்பிக்கை. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா வாழை இலை வெட்டி படையல் போடுவது வழக்கம். இந்த காலகட்டத்தில் என் நண்பருடைய மாமா இதிலெல்லாம் கலந்துக்காம அவருடைய நண்பர்களோட மது விருந்து, அதாவது தண்ணி அடிக்க போயிருந்திருக்காரு. தீபாவளின்றது ஒரு பண்டிகை, அவ்வளோதான். அதை சாமி கும்பிடணும், படையல் போடணும், வீட்டில் கோலம் போடணுன்றதெல்லாம் காலம் கடந்து அதுக்கப்புறம் மக்களாக ஏற்படுத்திக்கிட்டது. ஏன் சாமி கும்பல படையல் போடலன்னா சாமி வராத வீட்டுக்குன்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ணுற ஒருத்தர். அதனால் இதில் ஈடுபாடு காட்டாமல் அவர் கூட்டாளிங்களோட போயிட்டு அவருடைய தீபாவளியை அவர் வகையில் அவர் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிருந்துருக்கார். இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது காலையில் படையல் போடுறோம், வாழை இலை வேணும் அப்படின்னு வீட்டிலேருந்து கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வெளியே இருக்கேன், நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, அது பிரச்சனை இல்லை, நீ வரும்பொழுது வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும், காலையில் தான் படையல் போட போகிறோம் தாத்தா பாட்டிக்கு அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் நேரம் கட்ட நேரத்தில் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஃபோனில் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு தொடர்ந்து கூட்டாளிகளோட மது விருந்து தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்புறம் பேச்சு வாக்கில் காலையில் எழுஞ்சி போய்ட்டு வாழை இலை வெட்டணும்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கூட இருந்த கூட்டாளிங்களும் அதை ஏன் காலையில் எழுந்திக்கிற, இப்பயே வெட்டி எடுத்துட்டு வீட்டில் போய் வச்சிரு, வாழை இலை தான் வெட்டியாச்சு, இதுக்கப்புறம் உன்னை யார் எழுப்ப போகிறா அப்படின்னு உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நீ தூங்கலாம் அப்படின்னு இன்னொரு நபர் சொல்லியிருக்காரு. வாழை இலைக்கு நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த புத்தி மழுங்கிரும். யோசிக்கிறதுலாம் வேற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி வாழை இலை எல்லாத்தையும் வெட்டுறதுக்காக கூட்டாளிகளும் ஒரு சந்தோஷமாக வா போய் வெட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட பக்கத்தில் இருந்த ஒரு தோட்ட பகுதி, ஒரு கபூன் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருந்துருக்காங்க. அங்கே இருந்த ரோட் லைட்டில் வாழை மரத்தை கண்டுபிடிச்சி வாழை மரத்தெல்லாம் வெட்டிட்டு இவரோட காடி வாகனத்தின் போனட்டில் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ஒவ்வொரு வாழை இலையும் அந்த போனட்டை விட இன்னும் நீட்டாக இருந்திருக்கு. அப்போ அது ஒரு காட்டு வாழை மரம் மாதிரியான வகை. பெரிய வாழை இலையாக வெட்டிட்டு வந்திருக்குன்ற பெருமையோடு இவங்க வாழை இலையெல்லாம் வெட்டி வச்சுட்டு அதற்கப்புறமும் உட்காந்து தண்ணி அடிச்சிருந்துருக்காங்க. அப்புறம் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு ஆளும் வீட்டில் மனைவி தேடுறாங்க, வீட்டில் பெரியவங்க தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக விலகி போகும்பொழுது கடைசியாக இவரும் இவருடைய நண்பர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதாவது அந்த இவங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களா அந்த வீட்டு ஓனர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் நான் போய் படுக்கிறேன், நீயும் கிளம்பு அப்படின்னோன்னா இவர் சரின்னு சொல்லிட்டு காடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். இவருடைய வீட்டுடைய வாசக்கதவு, அதாவது கேட், அதை இவர் இறங்கி போய் பூட்டை திறந்து அதுக்கப்புறம் தான் உள்ளே போய்ட்டு இவருடைய வாகனத்தை கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இவங்களுடைய வீட்டுடைய அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட் ஒரு மேடு மாதிரி இருக்கும். அப்போ காடியை கொஞ்சம் எக்ஸ்கலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் காடியை பார்க்கிங் பண்ண மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேட். இவர் என்ன பண்ணியிருக்காரு, கேட்டை திறப்பதற்காக வாகனத்திலேருந்து இறங்கி கேட்டை திறந்துட்டு இவர் காடியை ஒரு பார்வை பார்த்துருந்துருக்கார். இவருடைய எண்ணங்கள் என்னென்னா, நாம் ஒரு நிலையில் இல்லை, தண்ணி அடிச்சிருக்கோம்,
ஒருவேளை காடியோட ஹேண்ட் பிரேக் இழுத்தமா அப்படின்னு இவருடைய சிந்தனை. அப்போ பூட்டை திறக்கும் பொழுதே ஒரு கட்டம் திரும்பி பார்த்துருந்துருக்காரு. இந்த காடியோட பேசஞ்சர் சீட்டில் ஒரு ஆம்பளை, ஒரு ஆண், உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை இவர் பார்த்துட்டார். அந்த உருவத்தை பார்த்தோன்னே இவருக்கு உடம்பு சிலிர்த்து போய் வாயிலேருந்து ஒரு தகாத வார்த்தை வந்திருக்கு. அவருடைய எண்ணம் என்னன்னா, அவருக்கு வந்த அந்த நேரத்தில் இருந்த எண்ணம் என்னன்னா, போய் படுக்க போகிறேன்னு சொன்ன கூட்டாளி ஏன் காடியில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பயங்குறுத்துறான், இவன் இப்போ நம்ம கூட வந்தான் அப்படின்ற ஒரு பயம். ஆனால் அவர் உடம்புல சட்டம் இல்லை. இவர் அந்த தகாத வார்த்தையை சொல்லிட்டு திரும்ப அந்த வாகனத்தில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த உருவமே இல்லை. அப்போ இவர் என்ன நினச்சிருந்திருக்காரு, ஒருவேளை நம்ம தான் போதையில் இருக்கோம்ல, அப்போ மூளை நிதானமாக இல்லாமல் மலாயில் பெருச்சலாருன்னுவாங்க. எல்லா மூளையில் இருக்கிற எல்லா இன்புட்ஸ், எல்லா டாட்டாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகி பார்க்குற விஷயம் வேறு மாதிரியாகவும் பார்க்காத விஷயம் இன்னொரு வேறு மாதிரியாகவும் சில பிம்பங்கள் வரும். அந்த மாதிரி ஏதோ வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட் போட்டெல்லாம் திறந்துட்டு கேட்டை வாகனம் உள்ள நுழையிற மாதிரி திறந்துருக்காரு. இந்த கேட் என்னன்னா, இவர் திறக்கும் பொழுது இது ரொம்ப பழைய இரும்பு கேட். அப்போ இது திறக்கும் பொழுது அந்த பேலன்ஸ் இல்லாமல் திரும்ப அந்த கேட் மூடுற மாதிரியான ஒரு கேட். அப்போ இந்த கேட்டை நல்லா நகர்த்திட்டு அதற்கு முட்டு கொடுக்கறதுக்காக ஏதாவது வைக்கணும். ஒரு கல்லோ ஒரு கட்டையோ வச்சாதான் அது நிற்கும். அந்த மாதிரி முட்டு வச்சிட்ட பிறகு ஒரு கட்டம் மீண்டும் வாகனத்தை பார்க்கணும்னு நினச்சி பார்க்கும் பொழுது மீண்டும் அதே இடத்துல அந்த பேசஞ்சர் சீட்டில் அந்த உருவம் இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்தவர் அந்த முட்டு கொடுக்கறதுக்காக குடிஞ்சார்ல, அப்பதானே அவர் பார்த்திருக்காரு. உருவத்தை பார்த்த உடனே அங்கேயே எகிரி விழுந்து எழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது காடியை விட்டு வீட்டுக்குள்ளே ஓடலை, காடியை விட்டு தூரமாக ஓட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இவர் ஓடும் பொழுது அந்த உருவம் வாகனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இவரை பார்த்து வெறும் புன்னகை மட்டும்தான் பண்ணதான், சிரிக்கலை, அசையலை, முறைக்கலை, ஒன்றுமே இல்லை. இவரை பார்த்து புன்னகை மட்டும்தான் செய்வதை இவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் கத்தி ஓடி விழுந்து ஓடினார்ல, இதை பார்த்த உடனே வீட்டில் உள்ளவங்க என்னடா அது திடீர்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துருந்துருக்காங்க. இவருடைய காடி வந்திருக்கு, காடியோடைய விளக்கு எரியுது. இவர் கத்திட்டு ஓடுறத இவங்களால தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் அடிக்கடி இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற ஆள், திடீர்னு தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது சண்டை போட்டுட்டாரா, இவரை தாக்குறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பதறிக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்துருக்காங்க. இவர் தூரத்தில் நின்றுக்கிட்டு பயத்தில் உளர ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இவங்களாம் அவர் கிட்ட போயிட்டு என்னடா என்ன பிரச்சனை, ஏன் இந்த நேரத்தில் கத்திட்டு கிடக்கிற, நல்லாவா இருக்கு இதெல்லாம், தண்ணி சாப்பிட்டா வீட்டில் ஒழுங்காக படுக்க தெரியாதா, காட்டிக்கணுமா ஊருக்கே நான் தண்ணி அடிச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ அவரை ஏசியிருக்காங்க. இவர் அங்கே காடியில் பாருங்க இதோ உட்காந்துருக்கு அப்படின்னு இவர் திரும்பவும் சத்தம் போட்டிருந்திருக்காரு. அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஏதோ காடியில் என்னமோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காடியெல்லாம் திறந்து பார்க்கும் பொழுது காடிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லைடா, நீ என்னடா கத்திட்டு கிடக்கிற அப்படின்னு இவங்க குடும்பத்திலேயே ஆத்திரம். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அவருடைய தம்பி அந்த காடியை வீட்டுக்குள்ளே பார்க்கிங் போட்டுட்டு இவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இவர் சொல்லியிருக்காரு, நான் உருவத்தை பார்த்தேன்,
முதல்ல அந்த உருவத்தை பார்த்தேன், அது ஏதோ எலசினேஷன் அப்படின்னு நினச்சி நான் இருந்துட்டேன். 2வது பார்க்கும் பொழுது இல்லை. அப்போ நான் அதை பற்றி கண்டுக்கல. 3வது திரும்ப அந்த உருவத்தை பார்க்கும்போது அது எலசினேஷன் இல்லை, அது உண்மையாகவே காடிக்குள்ளே உட்காந்துருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன். அப்படின்னு வீட்டில் சொல்லியிருந்திருக்காரு. நல்ல காலத்திலேயே இவர் தண்ணி அடிச்சுட்டு வர்றதுனால வீட்டில் எப்பொழுதுமே இவருக்கு ஒரு கெட்ட பேர். அதுலேயும் வீட்டில் நடக்கிற சமய சாங்கியங்கள், குடும்ப கலாச்சாரம் இதெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறதுனால இவருக்கு 2வது ஒரு கெட்ட பேர். இப்போ 3வதாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னே குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் இதுதான் சாதகம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ரவுண்ட் கட்டி இவர் ஏசி இருந்திருக்காங்க. இவரால் எதையுமே விவாதம் பண்ண முடியல. அதற்கப்புறம் இவரை மஞ்சள், கல்லுப்பு இந்த மாதிரி குளிப்பாட்டிட்டு வீட்டில் படுக்க சொல்லியிருந்திருக்காங்க. பரவாயில்ல படுத்து தூங்குவோம் அப்படி சொல்லி தூங்கும் பொழுது விடியற் காலையில் புரண்டு படுக்கும் பொழுது பக்கத்தில் அந்த உருவம், ஒரு ஆணுடைய உருவம், உடம்புல துணி இல்லாமல் பக்கத்தில் அந்த உருவம் படுத்துக்கிட்டு தூங்குதான் இவர் கூட. அதை பார்த்துட்டு திரும்ப எழுஞ்சு கத்திருந்திருக்காரு. அப்போ இவங்க வீட்டில் தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவனை ஏதோ தொடர்ந்து வந்துருச்சு, இல்லை இவனுக்கு ஏதோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருக்காங்க. இவர் பக்கத்தில் படுத்துருக்கு, நான் பார்த்துட்டேன், இங்கே தான் அங்கே படுத்துருக்கான் பாருங்க அப்படின்னு இருந்திருக்காரு. இவங்க லைட்லாம் தட்டியிருக்காங்க, அங்கே உருவம் இல்லை. அப்போ சார் இங்கே தான் படுத்திருந்தேன், நான் பார்த்தேன், நீங்கள் லைட்டை தட்டினோன்னு தான் போயிட்டேன், நீங்கள் லைட் அடிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு லைட் அடிக்கும் போது இல்லை உருவம். அவர் சொல்கிறார், இல்லை நான் பார்த்தேன், கன்ஃபார்மாக நான் பார்த்தேன் அப்படின்னு இருந்திருக்காரு. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று பின்தொடர்ந்து வந்திருக்குன்னு. உடனடியாக இவங்க வழக்கமாக போகிற ஒரு கோயில், ஒரு அம்பாள் கோயில், அந்த கோயில் நபரை அழைச்சி அவர் சொல்லி காலையில் கோயிலில் முதல் பூஜையை போடுவாங்களே, அந்த முதல் பூஜையை முடிஞ்சோடனே இவரை பார்த்து இவரை குளிப்பாட்டி கிளென்சிங்லாம் முடிச்சிட்ட பிறகு தெரிய வந்திருக்கு, இவங்க வாழை மரம் வெட்ட போன இடத்துல அந்த வாழை தோப்பில் இந்த உருவம், ஒரு ஆணுடைய உருவம், எலும்பா உயரமாக அந்த தோப்பில் தங்கியிருக்கிறது. இவங்க இந்த கதையை சொல்லும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒருவேளை அந்த தோப்பை பாதுகாக்கிறதுக்காக, ஏன்னா வழக்கமாக அதுதான் நடக்கும், ஒரு தோப்பு யாரும் எதையும் திருடிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஏவி விட்டுருவாங்க, அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி பின்தொடரணும், இல்லை அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அந்த அந்த உரிமையாளரை தவிர வேறு யாரும் வரக்கூடாது, இல்லை அவர் சொல்லி யாராவது வரலாம். அப்படியே கேட்டதுக்கு அதெல்லாம் தெரியல, ஏன்னா வீட்டு பக்கத்தில், அதாவது அந்த நண்பருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டம் தான், அங்கே யாரும் இது வரைக்கும் இது ஏன் தோட்டம்னு சொல்லி வந்தது கிடையாது, அது பாட்டுக்கு வளர்கிற செடிங்க தான் எல்லாமே, அதுக்கு மத்தியில் வாழை மரம் முளைச்சிருக்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா இது வரைக்கும் யாரும் அங்கே வாழை மரத்தையோ இல்லை வாழை தாரோ இல்லை வாழை பழங்களையோ யாரும் பறித்ததை பார்த்ததில்லை, அது பாட்டுக்கு ஒரு காட்டு செடி மாரி தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ஒரு புனுங்கு வகையான இல்லை பஞ்சாகா வகையான ஒரு அமானுஷ்யம் கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அமானுஷ்யம் என்ன, ஏன் அதை அவர் பின்தொடர்ந்து வந்ததுன்றது மட்டும்தான் தெரியும். காரணம், அவர் அனுமதி இல்லாமல் போய் அந்த இரவு நேரத்தில் அந்த அமானுஷ்யத்தை தொந்தரவு பண்ணி திருட்டுத்தனமாக அந்த வாழை மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வந்தது தான். அதுவும் அவர் வெட்டும் பொழுது அந்த மரத்துக்கிட்ட அவர் அனுமதியோ இல்லை அதை தொட்டு கும்பிட்டோ எதுவுமே செய்யாமல் போனவர் இஷ்டத்துக்கு வெட்டி இருந்திருக்கார். கண்ணில் பட்டது எல்லாத்தையும் வெட்டி இருந்திருக்காரு. ஒரு சில மரங்களை வெட்டி இருந்திருக்காரு. இதென்ன காஞ்ச மரமாக இருக்குது, இதுக்கப்புறம் வளராது, இது செத்து போயிடும், இப்பயே சாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெட்டி இருந்திருக்காரு. இவருடைய இந்த நாகரிகம் இல்லாத பேச்சு, அத்துமீறி நடந்துக்கிற
அதிக பிரசங்கத்தனம், இதெல்லாம் வந்து அந்த அமானுஷ்யம் இவருக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லியே கூட வந்திருந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவரை குளிப்பாட்டி அந்த அமானுஷத்தை சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வந்து அன்று நடத்தப்பட வேண்டிய படையல் நடக்கவே இல்லை. காரணம், இந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டினாங்களே, அந்த வாழை இலையெல்லாம், அதை எல்லாத்தையும் எடுத்து போய் ஆற்றுல விட சொல்லிட்டாங்களாம். பரவாயில்ல, ஆற்றுல விட்டுருங்க, இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அன்று நடைபெற வேண்டிய அந்த நேரத்துக்கு நடைபெற வேண்டிய அந்த படையல், முன்னோர்களுக்கு போட வேண்டிய படையல் கொஞ்சம் தள்ளி மாலை நேரத்தில் படையல் போட்டிருந்துருக்காங்க. இதற்கு எந்த விதமான விளக்கமும் சொல்ல முடியாது. இந்த அனுபவமே ஒரு விளக்கம்தான். இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.